டாக்ஸிக் ஃபேன்ஸ் பார்ட் 2 இதுல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நிறைய கமெண்ட் செக்ஷன் வந்து நிறைய திட்டி வசைப்பாடுறது நிறையாவே இருக்கும். சில தொண்டர்கள் ஆர் ஃபேன்ஸ் எதுவாக இருந்தாலும் எடுத்துங்க, அவங்க வந்து ஒரு டீசெண்டா கமெண்ட் பண்றேன் அப்படிங்கிறது பேர்ல ஒரு என்ன சொல்றது, ஒரு எமோஷனல் பிளாக்மெயிலிங் வந்து அங்க நடக்கும் ஆக்சுவலா. ஸோ அதை தான் உங்களுக்கு நாங்கள் சொல்ல போறோம். சில ஃபேன்ஸ் எப்படி ரிப்ளை பண்ணுவாங்க அப்படின்னா, நம்ம ஏதாவது ஒரு விஷயம் நம்ம போட்டோம், டிஎம்கேக்கு ஆதரவா ஒருத்தவங்க பேசுறாங்கன்னு வைங்க நம்ம வீடியோல, அங்கே போய் கமெண்ட்ல வந்து ஒருத்தவர் வந்து டிஎம்கே ஜெயிக்கும், டிஎம்கே வெல்லும் அப்படின்னு ஒருத்தவங்க போட்டுறாங்க. ஸோ அங்கே வந்து என்ன நடக்கும் அப்படின்னா, ஒரு விஷயம் அவங்க ரிப்ளை பண்ணுறேன்னு சொல்லிட்டு சூப்பர் பிரதர் டிஎம்கேன்னு போட்டார், அதுக்கு இவங்க கமெண்ட் ரிப்ளை பண்ணுறாங்க சூப்பர் பிரதர் அப்படின்ட்டு பண்ணிட்டு, உங்களுக்கு அக்கா தங்கச்சி அம்மா ஒய்ஃபு பொண்ணு எல்லாம் இல்லையா, அவங்க சேஃப்டி முக்கியம் இல்லையா பிரதர் அப்படின்னு கேட்குறாங்க. ரெண்டாவது கமெண்ட்டும் உங்களுக்கு படிச்சு காமிக்கிறேன். இது வந்து வேற வீடியோக்கு வந்தது. நண்பா, உங்க வீட்டு பெண்களுக்கு பாலியல் தொல்லை கொடுத்தாலும் டிஎம்கேவின் கொத்தடிமையா தான் இருப்பீங்களா நண்பா அப்படின்ட்டு இந்த கேள்வி வந்து வந்திருக்கு. அவர் பேர் என்னன்னா வினோத் குமார் அப்படிங்கிற ஒருத்தர் வந்து யூடியூப்ல ரிப்ளை பண்ணியிருக்காரு. இந்த மாதிரி பல கமெண்ட்கள் சொல்ல முடியும். இந்த மாதிரி கமெண்ட் போடுறது வந்து டீசென்டான ரிப்ளை கிடையாது. இந்த மாதிரி கமெண்ட் போடுறது அப்படிங்கிறது எமோஷனல் பிளாக்மெயில், ஃபியர் பேஸ்டு அபியூஸ் ஆக்சுவலா. அது மட்டும் இல்லை, அந்த ஆர்குமெண்ட்டை வின் பண்ணுறதுக்காக பெண்களை யூஸ் பண்ணிக்கிறது. அந்த பொலிட்டிக்கல் ஆர்குமெண்ட்டில் கமெண்ட்டில் வந்து ஜெயிச்சிடணுமா, அதாவது உன்னோட நான் எப்படி நான் ஒரு கமெண்ட் போட்டு ஜெயிச்சிட்டேன் பத்தியா அப்படின்னு காமிக்கணுமா. ஸோ அதுக்காக வந்து இந்த பொலிட்டிக்கல் ஆர்குமெண்ட்டை பெண்களை அங்கே யூஸ் பண்ணுறது. எப்படி வந்து குழந்தைகளை வச்சு வீடியோ போடுறாங்களோ அதே மாதிரி தான் இங்கே வந்து பெண்களை வச்சு ஒரு பொலிட்டிக்கல் ஆர்குமெண்ட்டை வின் பண்ண பார்க்குறது. ஒருத்தன் ஒரு கட்சிக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறான்னு வைங்க, இப்போ நான் வேற ஒரு கட்சிக்கு சப்போர்ட் பண்ணுறேன்னு வைங்க, நீங்கள் டிவி கேட்காரங்கன்னு வைங்க, நான் வந்து உங்கள் கட்சிக்கு ஏன் சப்போர்ட் பண்ணணும்னு சொல்லணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டேட்டா சொல்லணும், பாலிசியை சொல்லணும், இவ்வளோ 2500 ரூபா தரேன்னு சொல்லணும். இப்போ அதான் உங்கள் மேனிஃபெஸ்டோவில் இருக்கிறது தான். நீங்கள் என்னென்ன பண்ணுறீங்களோ அதை சொல்லணும். அதை விட்டுட்டு இப்போ நண்பா உங்கள் வீட்டு பெண்கள் இல்லையா, உங்கள் வீட்டு பெண்களுக்கு வந்து இது மாதிரி நடந்தால் பரவாயில்லையா இப்படின்னு கேட்குறது வந்து இது வந்து இட்ஸ் நாட் அன் ஆர்குமெண்ட் ஆக்சுவலாக. இப்படிலாம் பேசிங்கன்னா உங்களுக்கு ஓட்டே விழுவாது ஆக்சுவலாக. இது எப்படி அப்ரோச் பண்ணணும்னு உங்களுக்கு தெரியவே தெரியல. இதுவே நீங்கள் ஆட்சிக்கு வரீங்கன்னு வைங்களா, 100% இந்த மாதிரி நடக்காது அப்படின்னு உங்களால் சொல்ல முடியுமா? இது வந்து அகைன் நம்ம சொல்ல மாதிரி வந்து யார் வந்தாலும் இப்படி நடக்கும். ஓகே, சுய ஒழுக்கம் வேணும், இண்டிவிஜுவலா வந்து ஒரு ஒழுக்கம் வேணும். இங்க அரசாங்கம் அப்படிங்கிறது ஒரு செட்டப்பை உருவாக்கணும், அது உண்மைதான். லைக் மானிட்டரிங் பண்ணணும், சிசிடிவிஸ் வைக்கணும், எல்லாம் அப்படிங்கிறது உண்மைதான். அது வந்து மாற்றுக்கருத்தே இல்லை. பட் ஆனால் இங்க சுய ஒழுக்கம் அப்படிங்கிறது வந்து நம்ம ரொம்ப பேணி இது பண்ணணும். பெண்களை நோக்கி வந்து வர அபியூசஸ் இருக்குல்ல, அதுவும் நிப்பாட்டணும். எதுக்கு எடுத்தாலும் ஒரு பொலிட்டிக்கல் ஆர்குமெண்ட் ஜெயிக்கணும்னா பெண்ணு, ஒரு வந்து நீ வந்து ஒருத்தவங்க அபியூஸ் பண்ணணும்னா பொட்டங்கிறது, அப்படி இந்த மாதிரி இருக்கிற மைண்ட் செட்ல வந்து எந்த ஆட்சி வந்தாலுமே வந்து திரும்ப இந்த மாதிரி விஷயங்கள் நடந்து தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் உங்க மைண்ட் செட்டை மாத்துங்க. அதுக்கப்புறம் வந்து நீங்க ஆட்சியை வந்து பெண்கள் பாதுகாப்பை பத்திலாம் நீங்க பேசலாம். இதே விஜய் ஒரு இடத்துக்கு வரான்னு வைங்களேன், பெண்கள் பாதுகாப்பு பத்தி பேசுற நீங்க வந்து ஏறி மிதிச்சுட்டு, அந்த பொண்ணு தஞ்சாவூர்ல ஒரு பொண்ணு வந்து கீழே உருண்டு பரண்டி, அது நல்ல வேலை எந்திரிச்சு நின்றுச்சு ஆக்சுவலா, ஏறி மிதிச்சுட்டு அப்படியே ஓடுறது விஜய். இப்ப அங்கெல்லாம் அந்த இடத்துலலாம் பெண்கள் பாதுகாப்பு எங்க போகுதுன்னு நமக்கு தெரியவே இல்லை ஆக்சுவலா. இப்படி இவ்வளவு பெண்கள் பாதுகாப்பு அப்படின்னு உங்க வீட்டுல இப்படி ஆகலையான்னு கேட்கிற ஆட்கள் வந்து இதே வந்து கமெண்ட்ல வந்து இதெல்லாம் பத்தி பேச மாட்டாங்க. இந்த மாதிரி வந்து இந்த கூட்டத்துல இப்படி நடந்தது, இந்த பெண்ணுக்கு இப்படி நடந்தது அப்படின்னு கேட்டா அதை பத்தி எல்லாம் பேச மாட்டாங்க. நடக்காத ஒரு விஷயம், உங்க வீட்டுல இப்படி ஆகலாமா நண்பா, டிஎம்கே ஆட்சி தானே நண்பா, உங்க வீட்டுல இப்படி ஆச்சுன்னா நீங்க அதாவது டீசெண்டா கமெண்ட் பண்றாராமா. லைக் இது என்ன மாதிரி மென்டாலிட்டி தெரியல. 5 வருஷம் டிஎம்கே ஆட்சி தான் இருந்துச்சு, இதே தான் நான் திருப்பி கேட்டேன், உன் வீட்டுல எதுவும் நடக்கலையாடா நண்பா அப்படின்னு கேட்டேன் நான். எனக்கும் ஒரு இது வரும்ல ஆக்சுவலா, அது பார்க்கும்போது நமக்கும் ஒரு கோவம் வரும். கோவத்தை கலப்பி விட்டு வேடிக்கை பார்க்கறதுல வந்து இவங்களுக்கு வந்து ஜாலி போல, அது என்னன்னு தெரியல. ஸோ அதான் அகைன் நம்ம சொன்ன மாதிரி ஒரு சிக்கான ஒரு மைண்ட் செட்டு. ஒரு பொலிட்டிக்கல் ஆர்குமெண்ட்டை வின் பண்றதுக்கு ஒரு பொலிட்டிக்கல் பாயிண்ட் ஸ்கோரா வந்து பெண்களை யூஸ் பண்ணிக்கிற ஒரு மென்டாலிட்டி இது. இதுக்கு பேர் வந்து டீசென்ட் ரிப்ளை கிடையாது. இது வந்து ஒரு லிட்டரா சொல்ல போனா ஒரு வக்கரம் பிடிச்ச ஒரு புத்தி தான் அது. இதே மென்டாலிட்டி தான் குழந்தைங்களும் வந்து கண்டென்ட் ஆக்குது, பெண்களோட எமோஷனல் வெப்பனா யூஸ் பண்ண பாக்குது. ஆல்ரெடி சொன்ன மாதிரி குழந்தைகளை வந்து ஒரு பொலிட்டிக்கல் ப்ராப்பா யூஸ் பண்ணுது. இதுக்கெல்லாம் ஒரு ரூட் காஸ் எது தெரியுமா ஆக்சுவலா? ஒரு திங்கிங் இல்லாத ஒரு ஆதரவு, ஒரு டாக்ஸிக்கான ஒரு லாயல்ட்டி, ஒரு பிளைண்ட் ஃபேண்டம், இது மூணுமே நம்ம சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி வந்து டிவிக்கில மட்டும் தான் இருக்கா அப்படின்னு கேட்டா இல்லை, எல்லா கட்சியிலும் இருக்கு. நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த மாதிரி எல்லா கட்சியிலும் இருக்கு. ஆனால் அது இதெல்லாம் ஒரு ஸ்பெஷல் கேஸ் ஆக்சுவலா. அதனால தான் நாங்கள் இதை எடுத்துட்டு வந்தே பேசுறோம். மற்றபடி வந்து திட்டிட்டு போறது அப்படிங்கிறது வந்து நாங்கள் அது கண்டுக்கிறதே கிடையாது. அதெல்லாம் வந்து அன்வர்தி ரிப்ளை. இது எல்லா இடத்துலையும் டிவிக்கில நடக்குது, டிஎம்கே நடக்குது, ஏடிஎம்கே நடக்குது. பட் அதை நாங்கள் கண்டுக்கிறதே இல்லை. ஆனால் இது வந்து அட்ரஸ் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் ஆக்சுவலா. எப்படி வந்து குழந்தைகளை வந்து கண்டென்ட்டா யூஸ் பண்றது ஒரு அட்ரஸ் பண்ண வேண்டிய ஒரு முக்கியமான விஷயமோ, இதுவும் வந்து ஒரு அட்ரஸ் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் தான். அகைன் நாங்கள் திரும்ப சொல்றது என்னன்னா, லைக் அது ஒரு பெண்ணை வச்சு நீங்க பொலிட்டிக்கல் பாயிண்ட் ஸ்கோர் பண்ணுறதுக்கு பார்க்கறதுக்கான ஒரு வேலை தான் இதே தவிர வந்து உங்களுக்கு பெண்களுக்கு மேல ஒரு நிஜமான அக்கறைலாம் ஒன்றும் அங்கெல்லாம் கிடையாது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த கண்டென்ட் பிடிச்சிருச்சு அப்படின்னா உங்களோட டிவிகே ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் வந்து ஷேர் பண்ணி விடுங்க. மற்ற கட்சி ஃபேன்ஸுக்கும் லைக் தொண்டர்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க.